சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று திமுகவும் தேமுதிகவும் கூட்டத்தை புறக்கணித்தன. ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து முதலமைச்சர் பேசிய சூழலில் முக்கியமான இரு கட்சிகளும் கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றன. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஆற்றிய பதிலுரை குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன. பல்வேறு கட்சிகளின் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை இது தேர்தலுக்கான பிரச்சார அதிமுகவினுடைய உரையாகத்தான் இருந்ததே தவிர இன்று தமிழகத்தில் நிலவக்கூடிய எந்தவிதமான பிரச்சனைகளையும் அதனுடைய உள்ளார்ந்த அம்சங்களை மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடியதாக இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எழுப்பிய அல்லது மற்ற கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவருடைய பதிலுரையிலே பதிலே இல்லை என்பதை நாங்கள் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை அங்கு எடுத்து வைத்தோம். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எடுத்து வைத்த எந்த உரைக்கும் பதிலாக பதில் சொல்லவில்லை. தமிழகத்தில் 4.25 ஆண்டுகள் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. 2012 மாண்புமிகு முதல்வர் தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு அறிக்கைகளை சொன்னார். இன்று அவர் சொல்கிற போது எங்களுடைய அறிக்கைகளை தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னார். ஒன்றுமே நிறைவேற்றவில்லை. பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்பட அதேபோல 50க்கும் மேற்பட்ட முஸ்லீம் வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக முன்கூட்டி அவர்கள் விடுதலை தொடர்பாக ஒரு கோரிக்கையை வைத்தோம். அது குறித்து முதலமைச்சர் அவர்களுடைய பதிலுரையில் எதுவும் இல்லை. அதுபோன்று பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒட்டுமொத்த பெரும்பாலான தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அது குறித்தும் ஏதாவது அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம். அது குறித்தும் அவர்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை.